அந்த பட்ஜெட்டை பற்றி பேசும்போது நான் கேட்க நினைச்சேன் சார். இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு பில்டிங் கட்டுறோம்னா அந்த இடத்துக்கும் இன்னொரு இடத்துல கட்டுற அதே பட்ஜெட்ல கட்டுற பில்டிங்க்கும் மாறுபடுமா பட்ஜெட்? நிறைய மாறுபடும் சார். இது நீங்கள் சரியான ஒரு கேள்வி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நகரே டெவலப் ஆகிருக்கும் 5 வருஷத்துக்கு முன்னால். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு நம்ம 500 சதுரடி கட்டுறோம், 1000 சதுரடி கட்டுறோம், இந்த பிளாட்டில் கட்டுறோம், அடுத்த பிளாட்டில் கட்டுறோங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பட்ஜெட் வந்து சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஹரிசாண்டல் வியூவில் எந்த சேஞ்சஸ் வராது. வெர்டிகலாக வர்ற எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஹரிசாண்டல் மீன்ஸ் 500 சதுரடி வீடுனா 500 சதுரடி ஃப்ளோர் தான் வரும். 500 சதுரடிக்குள்ள ஃபவுண்டேஷன் தான் வரும். 500 சதுரடிக்குள்ள ரூப் காங்கிரீட் தான் வரும். வேற எதுவும் மாறாது. ஆனால் வெர்டிகல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு மாற்றம் வரும். எனக்கு இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாலே ஒருத்தர் அந்த லே அவுட்டில் வீடு கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோடெல்லாம் போட்டு எல்லாம் ஏறி இருக்கும். அப்போ என் பிளாட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக கட்ட போகிறவர் ரோட்லேருந்து ஒரு 1 அடி பள்ளத்துக்கு போயிடுவாங்க. அப்போ நான் எஸ்டிமேட் எப்படி போட முடியும்? அந்த மண் மட்டத்துக்கு மேலே ரோடு மட்டத்தை தூக்குற ஒர்க்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் உள்ள எர்த்து ஃபில்லிங் எல்லாமே கூடும். ஹரிசாண்டல் உள்ள மரம் வெர்டிகலாக மாறும். அதுக்கப்புறம் ரோடை விட இப்போ பேஸ்மெண்ட் அவர் கட்டும்போது 2 அடி தூக்குனா போதுன்னு பண்ணியிருப்பாரு. நான் என்னோட அட்வைஸ் 4 அடி தூக்குங்க, இன்னும் 15 வருஷத்துல ரோடு மேலே வந்துடும். நம்ம கவர்மெண்ட்ல இன்னும் அந்த பெஞ்ச் மார்க் சிஸ்டம் இல்லை சார். ஃபாரின் கண்ட்ரிஸ் ஈவன் ஸ்ரீலங்கா கூட பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சாங்கன்னா அதுக்கு மேலே ரோடு போகக்கூடாது. நீங்கள் தைரியமாக 1 அடி 2 அடி வீடு கட்டிடலாம். ஆனால் நம்ம மெத்தடாலஜியில் ஹவுசிங் போர்டு வீடெலாம் நீங்கள் நிறையவே பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு மேலே 1 அடி 2 அடி தான் இருக்கும். அனாவசியமாக கைட்டு போகாது. ஆனால் இன்னைக்குள்ள ப்ராக்டிக்கலாக நாங்கள் பேஸ்மெண்ட்டையும் பார்த்து தூக்கி கட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா பக்கத்து வீடுகள்லாம் டவுன் ஆகிருக்கும். அதனால வெர்டிகலில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலாக உள்ள ரோடுக்காகவும் மாறும், ரெண்டாவது சாயிலும் மாறும். 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டில் உள்ள சாயிலை விட அந்த சாயில் வேற ஆயிரும். இதில் 3 அடி ஃபவுண்டேஷன் போட்டால் போதும், அங்கே 6 அடி போட வேண்டியிருக்கும். அப்போ டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் காஸ்ட் வந்து அதிகமாயிரும். அது சாயில் டு சாயில் மாறுற மாதிரி இந்த லொக்கேஷன் அண்ட் அந்த லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவோம் நம்ம, இல்லை லெவல் ஆஃப் கிரவுண்டுமோ. ஒரு இடத்துல இந்த ரோட்டோட எண்டு அடுத்த ரோடு பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும். இன்னைக்கு ஹைவேஸ் ரோடெலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளமாக இருக்கிற இடத்துல லெவலிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதையும் நம்ம அந்த பக்கத்தில் ஒரு 10 வீடு தள்ளி ரோடு என்ன லெவல் இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம ரைஸ் பண்ணி கேட்டோம்னா இவங்களுக்கு ஃபியூச்சர் ப்ராப்ளம் வராது. மழை தண்ணி வந்து தேங்குற பிரச்சனை வராது. நம்ம வீட்டுக்கு கரெக்டாக போய்க்கலாம். இந்த மாதிரி வெர்டிகல்ல நிறைய சேஞ்சஸ் வரும். 500 சதுரடி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டலில் மாறாது. ஆனால் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வால் குறுக்கு சுவர்லாம் பார்த்தீங்கன்னா 110 அடி வந்துடும். அதே ஒரு 800-900 ஸ்கொயர் ஃபீட் கேட்டிங்கன்னா 180 அடி சுவர் தான் வரும். ஏன்னா ரூம் பெருசாயிடும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ரோலை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடம் வந்து உங்களுக்கு ஒரு 20-15 அடி அகலம் தான் இருக்குன்னா அக்ரான வீடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். தொடர் வீடும்பாங்க. இப்போ நம்ம திருவண்ணாமலையில் கூட அதுதான் நிறைய வளர்ந்ததுக்கப்புறம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீளமாக இருக்கும். அப்போது இப்போ நீங்கள் இப்படி ஒரு ஹால் இப்படி ஒரு பெட்ரூம் அட்ஜாயினிங்காக இருந்தால் அவுட்ரு வால் ஒன்று தான் இருக்கும், மிடில் வால் ஒன்று தான் இருக்கும். அப்போ ஹாலுக்கு 1.5 சுவர், பெட்ரூம்க்கு 1.5 சுவர் ஆகும். இதே நீங்கள் பேக்கில் பெட்ரூம் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போகும்போது அந்த காஸ்ட் ஆஃப் வால் கூடிரும். இப்படி லேண்டோட டெப்த்து, லேண்டோட அந்த எவ்வளோ தூரம் ஃபார்ம் பேஸ்மெண்ட் ஏற்ற போகிறோம், டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் பொறுத்துமே நம்ம பட்ஜெட்டு மாறிடுச்சு. நீங்கள் சொல்கிறது மாதிரி இடத்துக்கு இடம் எப்படி பட்ஜெட் மாறுமோ அதே மாதிரி தண்ணியும் மாறுபடும். இங்கே ஒரு தஞ்சாவூரில் ஒரு தண்ணி எப்படின்னா தூத்துக்குடியில் ஒரு தண்ணி இருக்கும். நம்ம எல்லா கட்டுமான பொருட்களுக்கும் தண்ணி எப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ ரொம்ப முக்கியமாக தண்ணி எப்படிங்கிறது பில்டிங்கோட குவாலிட்டிக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா? நம்ம பயன்படுத்துகிற தண்ணிங்கிறது நிறைய இருக்குது சார். எவ்வளோ நல்ல சிமெண்ட்டை வாங்கி கொடுத்தாலும் ஸ்டீல் இந்த 2 தான் பாதிக்குது எல்லா இடத்துலையுமே. அடுத்து பிரிக்ஸு. நம்ம கட்டணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே போர்வெல் போட்டு எங்களுக்கு சிமெண்ட் கம்பெனிலேருந்து அதுக்குன்னே வண்டிலாம் வச்சுருக்குறாங்க. பிஹெச் வேல்யூ பார்த்து கொடுப்பாங்க. அதாவது இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு இது சரிதானா வாட்டர் அப்படின்னு. இந்த பிஹெச் வேல்யூ என்னென்னா ஓரளவு உங்களுக்கு உப்புத்தன்மையை கண்டறிஞ்சு கொடுத்துரும். நம்ம ஒன்று அதனால் ரியாக்ஷன் இருக்கான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கடந்த 15 வருஷமாக நாங்களே ப்ராக்டிக்கலாக இப்போ ஏமாற்றம் அடைகிறோம். அந்த பிஹெச் வேல்யூ கரெக்டாக இருக்குது, ஆனால் தண்ணியில் பிரச்சனை இருக்குங்கிறத இப்போ நாங்கள் எங்களோட அனுபவத்தில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் கட்டின கட்டிடத்தில் எங்களுக்கே அது ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்போ நானே அதை ஒரு R&D பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடுகளில் பூரா போர்வெல் வாட்டர் மேலே ஓவர்ஹெட் டேங்க் போகும். கம்ப்ரஸரில் வர்ற வாட்டர் வரும்போது மோட்டர்லேருந்து ஓவர்ஹெட் டேங்க் வரக்கூடிய சப்ளை லைன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் கம்ப்ரஸர்லேருந்து தண்ணி மேலே போகாது. என்னென்னு எடுத்து கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே அப்படியே கிட்டத்தட்ட வால்யூம் வந்து 10%க்கு போயிடுது, 90% அடைப்பாயிருது. இதை பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா நம்ம நினைக்கிறோம் பில்டிங் வந்து இன்றைக்கி யார் பார்த்தீங்கன்னாலும் நல்லா நினைக்கணுங்கிறது ஆதி காலத்துலேயும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அவசியம்தான்.
அப்போ ஓர்ப்புத்தன்மை வந்து பழைய காலத்து வீடுலாம் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு அப்புறம் வரும். அது இயற்கை. அது கேப்லரி ரைஸ் ஆஃப் வாட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு புது கட்டடத்திலேயே கிரவுண்ட் ஃப்ளோரை கட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டி செகண்ட் ஃப்ளோர் போனாலும் 3 ஃப்ளோர்லையுமே ஒரு 2 அடியில் எங்களுக்கே அந்த பூச்சி பூரா அப்படியே உதிர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் அந்த தப்பும் பண்ணல, குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஆனால் ஏன் வருது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது நிறைய கம்பெனிகளால் அதுக்கு ஒரு இன்னைய வரைக்கும் ஒரு கெமிக்கல் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் தீர்வு சொல்ல முடியல. அப்போ நான் ப்ராக்டிக்கலாக நம்மளோட லைஃப் மெத்தடில் சின்ன சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் மாறுதல் ஆகுதுன்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு கடற்கரையில் போய் பீச்சில் போய் ஜாலியாக விளையாடும் போது நின்னோம்னா அந்த உப்பு தண்ணி அப்படியே மேலே ஏறி நமக்கு ஒரு அடியோ 1 அடியிலோ பேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்க் மாதிரி ஒயிட்டாக ஃபார்ம் ஆகும். இந்த கேப்லரி ரைஸில் ஒயிட் ஆகி அந்த இடமே என்ன ஆயிருதுன்னா நீருத்தாயிருது. இதை பார்க்கும்போது நான் கட்டட வேலையில் அதை ஊத்து பார்க்கும்போது ஜன்னல் மட்டும் கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், லிண்டல் மட்டும் கட்டி நினைக்கிறோம், லாப்ட் போட்டு நினைக்கிறோம், ரூஃப் பிரிக்ஒர் பண்ணிட்டு சீலிங் பூசி முடிக்கிற வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருப்போம். செங்கல் வந்து எக்ஸ்போஸ், நல்ல சிமெண்ட் இருக்கும், நல்ல கம்பி போட்டுப்போம், எல்லாம் போட்டுப்போம், நல்ல மணல். ஆனால் இந்த அடிச்செங்கல்லேருந்து ஒரு 6 செங்கல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி உறிஞ்சி முந்திலாம் பாசி நிறைய பிடிக்கிறது பார்த்துருக்கோம், அல்கே. அதை நாங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணிடுவோம். ஆனால் இது வந்து உள்ளேயே பாய்சன் ஆக்கிடுது. அப்படியே தண்ணி ஏறி ஒரு 2 அடிக்கு மட்டத்தில் பார்த்தீங்கன்னா லீச்சிங் மாதிரி அப்படி ஒயிட் லைன் ஃபார்ம் ஆயிடுது. அப்போ தான் எனக்கு திங்கிங் வந்துச்சு, நம்ம கடற்கரையில் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற தண்ணியை அதை பாய்சன் ஆக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அது அந்த கெமிக்கல் கம்பெனியில் லேட்டெக்ஸ் பாலிமர்னு ஒரு லிக்விட் உண்டு. அது எப்படின்னா தாமரை இலை மாதிரி தண்ணி பட்டா ஒட்டாது. அதை இப்போ ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி செங்கல் கட்டின மறுநாளே லேட்டெக்ஸ் அப்ளை பண்ணிடுறோம். அப்போ தண்ணி அதிகமாக படாது, அது சிதைவுறாது அப்படின்னு இப்போ எங்களுக்கு சவால் நிறைய வந்துருச்சு சார். நீர் ஆமா கண்டிப்பா இவ்வளவு இது இருக்கு, தண்ணி நிறைய இருக்கு இன்னைக்கு. அதனால தான் அப்படியே பார்த்தீங்கன்னா 50 வருஷம் கழிச்சு வந்த பில்டிங்கை நம்ம சமாளிக்கிறோம், அதுலேயே வெள்ளை அடிச்சா நிற்க மாட்டேங்குது. இதுல பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல வரும்போது வீட்டுக்காரங்களுக்கும் மனசு கஷ்டம், இவ்வளவு செலவழிச்சு வருதுன்னு. எங்களுக்கும் ரொம்ப அது ஒரு பேரிடியா இருந்துச்சு. அது மாதிரி தண்ணி சார் இப்போ நிறைய லீக்கேஜ் பார்க்க முடியாது. அதை பார்த்தோன்னா வீட்டில் வந்து நம்ம ஐயோ லீக் ஆச்சு அவ்வளோதான், இப்போ ஸ்டார்டிங்லேயே இவ்வளவு அப்படின்னா அப்படியே வீடு ஃபுல்லாக பறையிடுமோ அப்படிங்கிற பயமும் வந்துடுது. என்ன காரணம்? நிறைய இடங்கள் இது மாதிரி பார்க்க முடியுது சார். நிறைய இடங்கள் அது வர்றதுக்கு காரணம் சார், எப்படி கார்லாம் சர்வீஸ் பண்ணுறோம், மற்றெல்லாம் சர்வீஸ் ஆனுவல் ஏஎம்சி போடுற மாதிரி. அதான் சொல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு கட்டடத்தை நம்ம ஒரு கார் மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஒன்று உண்டு, ஸ்ரிங்கேஜ் அண்ட் கன்ட்ராக்ஷன். மரம் வந்து வெயிலுக்கு ஒத்தும், இது குளிர் நேரத்தில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இதை நீங்கள் 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பழைய வீட்டுக்கு போனாலே அந்த பிரச்சனை இருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் சைஸுக்கு எட்டி பிடிச்சாலும் பிடிக்காத அளவுக்கு மரம் இருந்துச்சு. இப்போ வர்ற மரமே இவ்வளோதான் இருக்குது எங்கேருந்து வந்தாலும். அப்போ அதில் எப்படி அதோட லைஃப் இருக்கும்? அந்த மரத்தில் தான் நில செய்கிறோம், கதவு செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம் நம்ம, சரிங்களா? அதில் வரும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெர்மல் கோஎஃபிஷியன்ட் இருக்கும்போது கட்டடத்துக்கும் உயிர் மூச்சு உண்டு நம்ம நினைக்கணும். அதுக்கும் சுருங்கி விடுதல் தன்மை உண்டு. பயப்பட தேவையில்லை. ஆனால் அதை காரை சர்வீஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். எப்படின்னா எங்கே லேசாக சீப்பேஜ் வருதோ அங்கே உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு எறும்பு அரிச்சிருக்கலாம், இல்லை ஒரு வண்டு அரிச்சிருக்கலாம், இல்லை ஒரு ஏதாவது ஒரு விதை இருந்திருக்கும், அந்த இடம் ஸ்பிளிட் ஆகி வரலாம். அந்த மாதிரி அந்த இதுக்கு இப்போ கெமிக்கல்லாம் வந்துருச்சு. சன்செட் வந்துமே எப்போவுமே எக்ஸ்போஸ் டு சன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், சோறு மாதிரி இருக்காது, பால்கனி ஸ்லப் அப்படி இருக்கும். அங்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக அந்த கெமிக்கல் அப்ளை பண்ணிட்டோம்னா டேம்னஸ்ங்கிற வார்த்தையை இல்லாமல் பண்ணிடலாம் சார். அதே மாதிரி தான் டாய்லெட்டில் வரும். டாய்லெட்டை வந்து எல்லாருமே இந்த ட்ரைனேஜில் உள்ள லீக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 7-8 வருஷத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னன்னு போய் பார்த்தோம்னா அந்த நம்ம டேப் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா சார், ஷவரில் யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை வர மாட்டேங்குது. இந்த சின்ன பிள்ளைகள் அவசரத்தில் குளிக்கிறவங்கலாம் கப் அப்படி டக்குன்னு கோரும்போது டேப்பில் போய் லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் அண்ட் ஓசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேப் அப்படியே தட்டி அது மினி ஷேக் ஆகி மைன்யூட்டில் தான் அது ஒரு சின்ன ஓப்பன் கிரியேட் ஆகிருக்கும். அந்த தண்ணி என்ன பண்ணும்னா அப்படியே டைல்ஸுக்கும் வால்க்கும் இடையில கிளியர் ஆகி ஃப்ளோருக்கு கீழே போய் ஸ்டோர் ஆகும். எல்லாருமே ஒரு அடி சன்கன் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய ஸ்டார் ஹோட்டல்லாம் இன்னைக்கு ஃப்ளோர் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதில் மதுரையில் நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சன்கனில் அவங்க ஒரு இன்ச்சு பைப்பை அவுட்புட் வச்சுருவாங்க. கசிஞ்சு வர்ற தண்ணி அது வழியாக ட்ரெயின் ஆகிடும். ட்ரெயின் ஆகிட்டுனா பாதிப்பு வந்து 10% தான். ட்ரெயின் ஆகலைன்னா பாதிப்பு காங்கிரீட்டுக்குள்ளே போகும், கம்பி உடனே சிதைவுற ஆரம்பிச்சிடும். கம்பி சிதைவுற ஆரம்பிச்சிட்டுனா அதுக்கப்புறம் நோ மோர் ஸ்டாண்டர்ட் லைஃப் தான். அதனால அந்த மாதிரி மெத்தடாலஜிலாம் நாங்கள் இன்னைக்கு உருவாக்க வேண்டியிருக்கு. எங்கள் முந்தி ஓப்பன் பிளம்பிங் லைன் இருக்கும், கன்சீல்டு, இந்த டேப்பை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நான் பீரியாடிக்கலாக சில வீட்டில் போய் என்ன பண்ணுறேன்னா வருஷத்துக்கு ஒருக்க
அந்த டேப்பெல்லாம் கலட்டி இன்னும் ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்து, இல்லைன்னா ஏதாவது வந்திருந்தா ஒயிட் சிமெண்ட் வச்சு அடைச்சிட்டு இந்த மாதிரி ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கார் சர்வீஸ் மாதிரி பண்ணணும். காரில் பேரிங் போச்சுன்னா உடனே ஒர்க் ஷாப் போயிருந்தோம். வீடு அப்படி போகாதனால தான் சின்ன பிரச்சனை பெருசாயிருது. இதையும் எங்களை மாதிரி இன்ஜினியர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நான்லாம் நிறைய நம்ம 38 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கிளைண்ட்டும் இன்னும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு பில்டர்ஸ் வந்து ஒரு கட்டிடமோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ கட்டி முடிச்சிட்டாங்க, இது வந்து தரமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம எவ்வளோ மாதம் எவ்வளோ வருடத்தில் நம்ம நம்பலாம்? அந்த 2 இயர்ஸ் சொன்ன பார்த்தீங்களா சார், முதல் மலைக்கு 2வது மலைக்கு அந்த பில்டிங் தாங்கிட்டுன்னா அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ தான் அந்த டேம்லெஸ் 2 வருஷம் தெரிஞ்சிட்டுனா அப்பவும் குவாலிட்டி கம்மின்னு சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒர்க்மென்ஷிப் ஃபால்ட் இருக்கும். 2 ஃபால்ட் இருக்குது. ஒர்க்மென்ஷிப் ஃபால்ட்னு ஒன்று இருக்குது, குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல். குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். லேபர் ஒர்க்மென்ஷிப் ஃபால்ட் வந்து 2 வருஷத்துலேயே கண்டுபிடிச்சிடும். அந்த இடத்துல ஒரு மினி சர்வீஸ் நம்ம பண்ணிட்டோம்னா பில்டிங்கை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். பிரச்சனையே இருக்கா சார். வீடு கட்டுறதுக்கு வந்து நல்ல நேரம், அந்த ஜோசியம் பார்க்குறது அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சார், இந்த மாதத்தில் வீடு கட்டினா அந்த கட்டுமான பொருட்களோட விலையெல்லாம் குறைவாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு கோடை காலம், குளிர்காலம் அப்படின்ட்டு அது மாதிரி நம்பலாமா? அது மாதிரி உண்மையாது இல்லை. ஒரு விஷயம் அதில் இருக்குது சார். நம்ம வந்து வெப்ப பிரதேசத்தில் இருக்கோம். இப்போ கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா அவங்க வெயில் நேரம் தான் பில்டிங் கட்ட முடியும், மற்ற நேரம் கட்ட முடியாது. ஆனால் நம்ம எப்படின்னா வெயில் நேரம் பில்டிங் கட்டினோம்னா க்யூரிங் பண்ணவே முடியாது. எவ்வளோ பண்ணினாலும் வாட்டர் வேஸ்டேஜ், லேபர் வேஸ்டேஜ், குவாலிட்டி ஆஃப் ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டிப்பாக இழந்துருவோம் சார். அதே மாதிரி ஆடி மாதமும் ஃபவுண்டேஷனாக போட்டுக்கலாம், சூப்பர் ஸ்ட்ரக்சர் போயிடக்கூடாது. அப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்கலாம். அது வேறு வழி இல்லை. ஒரு சிங்கிள் ஃப்ளோர் இல்லை 2 ஃப்ளோர் கட்டுறோம்னா இந்த ஆடி மாதம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கட்டுற எல்லாமே க்யூரிங்கில் நல்லாயிருக்கும் சார். நம்ம அக்னி நட்சத்திர நேரம் இந்த மாதிரிலாம் பிரிக் ஒர்க்கை கட்டிட்டு காங்கிரீட் போட்டிங்கன்னா என்னதான் இருந்தாலும் அந்த வெப்ப அலைகள் மாற்றம் வந்து கண்டிப்பாக கட்டடத்தில் தெரியும் சார். இந்த பாண்டிச்சேரியில் ஒரு சம்பவம் ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி 3 மாடி கட்டிடம் வந்து இடிஞ்சு விழுகுது. ஒரு வாரம் தான் இருக்குது குடி போகிறதுக்கு அந்த வீடு. என்ன தப்பு நடந்திருக்கும், என்ன காரணம் சார்? சார் இதில் 2 வகையான தப்பு இருக்குது சார். அதில் சில இடங்களில் வந்து இயற்கையின் அரிப்புன்னு சொல்லுவோம். ஒரு ஆறு சின்னதாக இருந்திருக்கும், தண்ணி மழை பெஞ்சு நிறைய வந்தோன்னா அந்த விட் ஆஃப் ரிவர் அதிகமாகும் போது நம்ம ஃபவுண்டேஷன் சேர்த்து அரிக்கும். உதாரணத்துக்கு நம்ம சீசோவில் போய் நிற்கிற மாதிரி காலை வச்சோன்னா தண்ணி வந்துட்டு போகும்போது 1/4 கிலோ உள்ள மணல் அரிக்கும், நம்ம 1/4 கிலோ இறங்கும். இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கிங்க. இதே மாதிரி தான் சைடு ஓப்பனிங் எதையாவது யாராவது என்லார்ஜ் பண்ணும்போது நம்ம சைடு சேஃப்டி பண்ணிவிட்டு அவங்கள ஒரு சட்ரிங் பண்ண சொல்லணும். இல்லைன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தாலும் சைட்லேருந்து டிஸ்டர்பன்சஸ் வந்தால் நம்ம பில்டிங் பாதிக்க தான் செய்யும். எப்போன்னா நம்ம ஃபவுண்டேஷன் கீழே அவங்க டிக் பண்ணாங்கன்னா, இந்த கேரளாவில் நிறைய வந்து பைல் ஃபவுண்டேஷன் தான். ஏன்னா அவங்க சாயில் வெரி புவர். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து பில்டிங் அடுத்த பில்டிங் பண்ணும்போது பக்கத்து பில்டிங் 4லாம் ஒரு அடி இறங்கியிருக்கா. கொச்சியில் டேரெக்டாக போய் பார்த்து வந்திருக்கு. பக்கத்து பில்டிங்கில் பண்ணுற தப்பும் நம்ம பில்டிங்கை ஃபெயிலியர் ஆகும். அது முன்கூட்டியே வீட்டோட உரிமையாளர் பார்த்துருந்தா அதை கவனிச்சு கரெக்டாக பார்க்கணும் சார். இப்போ நீங்கள் கொடைக்கானல் ஊட்டியில் கூட அந்த ஹில்ஸ் ஏரியாவில் வந்து ஒரு வீடே கிட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம உள்ள டெப்த்தாக போக வேண்டாம், அது அங்குள்ள நகராட்சியிலேருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க அதையும் மீறி தோண்டும் போது தான் மேலே உள்ள ஒரு டாய்லெட் அப்படியே கீழே விழுந்து ஒரு 2 பேர் இறந்து போனாங்க. அது ஒரு 2-3 இப்போ சடனாக நடந்துருச்சு கொடைக்கானல் ஊட்டியில். காரணம் அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் நம்ம இங்குள்ள மண்ணை அப்படியே ஃப்ளாட் ஆக்கணுங்கிற எய்மில் இவங்க ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க. அவங்க 15 அடி மேடு அப்படியே ஓவர் டர்ன். அதுக்கு பேர் 3 டைப் இருக்குது சார். ஒன்று ஓவர் டர்ன் ஆகிறது, இன்னொன்று வந்து சிங்க் ஆகிறது, செட்டில்மெண்ட். சில சென்னையில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அது நடந்துச்சு. ஒரு குளத்தை வந்து மூடிட்டு 10 வருஷம் கழிச்சு விற்று ஒரு 4 மாடி கட்டிட்டாங்க. கீழே கார் பார்க்கிங், அந்த ஃபுட்டிங் எல்லாமே நல்லா தான் போட்டிருக்காங்க. பட் கீழே குளத்து மண். நல்ல வேளை அந்த பில்டிங் நல்ல குவாலிட்டியாக இருந்தனால எல்லாமே ஈவனாக செட்டில் ஆகி அந்த ரூஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பீம் இருக்கும்ல அது வந்து அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி உட்காந்துச்சு. பில்டிங் டேமேஜ் ஆகலை, ஈவனாக உட்காந்ததுனால உட்காரும். அன்இவன் செட்டில்மெண்ட் என்னன்னா சில இடத்துல ஒரு இடத்துல 5 அடியில் நல்ல மண்ணு கிடைக்கும், ஒரு 10 சென்ட் இடத்துல ஒரு இடத்துல 5 அடியில் நல்ல மண்ணு கிடைக்கும், இன்னொரு இடத்துல 10 அடியில் தான் மண்ணு கிடைக்கும். நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். அப்போ இதே 5 அடி தானே ஸ்ட்ரக்சரல் கொடுத்துருக்காரு, அது பண்ணக்கூடாது. அதை 10 அடி தோண்டி அதையும் நம்ம ஃபில் பண்ணி கரெக்டாக காங்கிரீட் கொண்டு வந்தால் தான் சேஃப்டியாக இருக்கும். மேலை நாடுகள் ஒப்பிடும்போது இந்தியா, நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு கட்டுமான துறையில் இன்னும் நம்ம வளர்ச்சி அடைய வேண்டிய தேவை இருக்குது? ஏன்னா அங்கெல்லாம் ஒரு மாதத்தில் 23 மாடி கட்டுறாங்க, ஒரு வாரத்தில் கட்டுறதெல்லாம் பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு நம்ம கட்டுமான துறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் சார்? இப்போ நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் சார். உதாரணத்துக்கு இந்த கொரோனா ஒட்டிலாம் நம்ம ஈரோடு இங்கெல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் வித்தின்
1 மந்த் 2 மந்த்ஸில் 2000 பெட்டு 3000 பெட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த ப்ரீகாஸ்ட் வந்துட்டாலே ஒர்க்கபிலிட்டி ஈஸி சார். ஆனால் வீடுகளுக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது சார். ஏன்னா ப்ரீகாஸ்ட்டுங்கிறது ஜாயிண்ட்டு, அதுக்கு அவங்க ரெடி ஆகணும். அதில் இப்போ டெக்னாலஜியில் நிறைய வந்துருச்சு, ப்ரீ டென்சைல் போஸ்ட் டென்சைல் அது நிறைய வந்துருச்சு. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரிட்ஜஸ்லாம் நமக்கே வந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இத்தனோண்டு சென்டர் சப்போர்ட் தான், வித்தை பார்த்தீங்கன்னா கேண்டிலிவர் 20 அடி 2 சைடு எடுத்திருக்காங்க ரெக்க மாதிரி. அந்தளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். பட் அவங்க நமக்கு 50 வருஷத்துக்கு முன்னாலே டெக்னாலஜியில் டெவலப் ஆகிட்டாங்க. கட்டுமானத் துறையில் இவ்வளோ வருடங்கள் பணி அனுபவத்தை எங்கள்கிட்ட பட்ஜெட்டில் தொடங்கி பாதுகாப்பு வரை பகிர்ந்து கொண்டீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார்.